சிவசிந்தனைன்னு சொல்கிறார். சிவன்னா வந்து நீங்கள் சொல்கிறது இந்த சிவன் உட்காந்துருக்காரு அவர் இல்லை. சிவம் அப்படிங்கிறது உண்மை அறிவுன்னு சொல்கிறார், இயற்கை உண்மை அறிவு. அப்போ அந்த சிந்தனைக்கு வாங்க. அப்போ அந்த சிந்தனையை கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த உடம்பை பாதுகாக்கிறது, இப்போ இந்த உடம்பை பாதுகாக்கிறது தான் எல்லாருமே போராடுறாங்க. சரிங்களா? எல்லாருமே, நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தான். எல்லாருமே ஒரு நாய் முதற்கொண்டு ஒரு பன்னி வரைக்கும் ஒரு காக்காவிலேருந்து என்ன எதுக்காக போராடுது அப்படின்னா இந்த உயிரை விடாமல் இருக்கிறதுக்கு போராடுது. அதுக்கு தான் சாப்பிட்றோம், அதுக்கு தான் எல்லா வேலையும் செய்கிறோம். இதுக்குள்ளே ஹாப்பினஸ் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? அது ஆர்கனை ஹாப்பி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்கனை ஹாப்பி பண்ணல அப்படின்னா நம்ம சாப்பிட மாட்டோம். அதுக்காக இயற்கை நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ணுறதுக்காக நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு தேவைகள் வச்சுருக்கு. அப்போ இந்த எல்லா உயிர்களும் 7 வித அவத்தைகள் அடைகிறது. ஒரு உயிருக்கு வந்து இச்சை வந்துடுது. ஓகேங்களா? அந்த இச்சை வந்து ஒருவேளை அந்த உயிருக்கு அந்த இச்சை சரியாகாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஆனால் அதுவும் வந்து மரணத்துக்கு காரணம்னு சொல்கிறார் வள்ளலார். ஒரு மோகமோ காமமோ இச்சையே வருது, அதுவுமே வந்து வேமா மரணத்துக்கு கொண்டு போய் விடும். ஆனால் அவன் வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் அவன் வேமா சாக மாட்டான், டிலே ஆகும். ஒருத்தனுக்கு வந்து ஒரு வறுமை வருது, அப்பையும் அவன் சாக மாட்டான். ஒருத்தனுக்கு நோய் வருது, அப்பையும் அவன் சாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருத்தன் எதனால் உடனே செத்து போகிறான்னா கொலையால் செத்து போகிறான், அடுத்து வந்து பசியால் செத்து போகிறாங்க. அப்போ முதல்ல கொலையையும் பசியையும் நிறுத்தி பழகு, அடுத்தவங்களுக்கு நிறுத்த உதவு. அப்போ கொலையை எப்படி நிறுத்தலாம்னா நீ ஃபஸ்ட்டு கொலை பண்ணுறதை நிறுத்து, திங்கிறதுக்காக. சரிங்களா? அதுக்கடுத்து எவனாச்சும் ஒருத்தன் சாப்பிடாமல் இருப்பான்ல, அவனுக்கு சாப்பாடு போடு. இதை தவிர உனக்கு எந்த வழிபாடுமே இந்த இயற்கை நிச்சயிக்கப்படலை.